சிச்சு காக்காவோட கஞ்ச புத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். யாருக்குமே எப்பவுமே அவ ஒத்த வேளை சாப்பாடு கூட போட்டதில்ல. சொல்லப்போனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஆனா ஊர்ல யாரு வீட்ல என்ன விசேஷம் இருந்தாலும் சரி, எல்லாரும் விடவும் ஆளா சிச்சு காக்கா தான் போய் நின்னுக்கிட்டு இருப்பா. இலவசமா சாப்பாடு கிடைக்குதுன்னா போதும், சிச்சு காக்கா முன்னாடி போய் நின்னுடுவா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துணியோட வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டி. வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு புஜ்ஜிக்கு பிறந்த நாள். அதனால துணி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையுமே பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டிருந்தா. ஆனா சிச்சுவை கூப்பிடல. அன்னைக்கு காலையில நேரம் சிச்சுவோட வீட்டுல சின்ன காக்கா புது துணியை போட்டுக்கிட்டு சூப்பரா ரெடி ஆகிக்கிட்டு இருந்தான். அத பார்த்ததுமே சிச்சுவுக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. டே சின்னு, என்னடா காலையில எந்திரிச்சு புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ மாதிரி ரெடி ஆகுற? எங்கடா கிளம்புற? அம்மோ, புஜ்ஜி வீட்ல இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்காமா. என்னையும் பன்னுவியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வீட்ல இன்னைக்கு கேக்கு, பிரியாணி எல்லாமே இருக்கா. அதனாலதான் அங்கேக்கு கிளம்புறோமா. சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது பிரியாணி ஐஸ்கிரீமா? ஆனா எனக்கு தெரியவே இல்ல. இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும்போது எதுக்கு அந்த துணி என்ன கூப்பிடவே இல்ல? அம்மா, நீங்க யாரோட பர்த்டே வந்தாலும் ஒரு கேக் கட் பண்ண மாட்டீங்க, ஒரு சாக்லேட் கூட கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு தான் உங்களை கூப்பிடலன்னு நினைக்கிறேன். போடா இவன, நான் கூப்பிடலன்னா என்னடா, அவங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. இந்த உலகத்திலேயே ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குதுன்னா அங்க முன்னாடி போய் நிக்கிறது நான் தான். நானும் கிளம்புறேன். அம்மா, கூப்பிடாத விருந்துக்கு போக கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? வேண்டாம், வராதிங்கம்மா. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க முன்னாடி எனக்கு அசிங்கமா இருக்கும். மரியாதை போனா போயிட்டு போகுதுடா. ஆனா ஃப்ரீயா பிரியாணி கிடைக்கும்ல. ஃப்ரீயா பிரியாணி சாப்பிட நான் கண்டிப்பா வருவேன். நீ முன்னாடி போடா. எனக்கு எப்படி உள்ள நுழையணும்னு நல்லா தெரியும். நீ முன்னாடியே போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். சின்ன காக்கா ரொம்ப கவலையா அங்கிருந்து போனா. துணியோட வீட்டுல புஜ்ஜியோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க. பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருந்தாங்க. மகிக்கழுகு, லூசிபுரா, சோட்டுக்கிளி கூட அங்க வந்திருந்தாங்க. துணியோட வீட்டுல சமைச்சிருக்கிற சாப்பாடோட மனம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் சிச்சு காக்கா தரையில ஏதோ விழுந்துடுற மாதிரி அதை தேடிக்கிட்டு வர மாதிரி குனிச்சுக்கிட்டே அந்த பக்கமா வந்தா. அவ நேர துணியோட வீட்டுக்குள்ள போனா. ஐயோ, எங்க விழுந்துச்சு? என்னோட புது புடவையோட பின்னு எங்க விழுந்துச்சு? இங்கதான் விழுந்திருக்கணும். என்ன சிச்சு, கூப்பிடாமையே வந்திருக்க? என் வீட்டு வாசல் முன்னாடி என்ன பண்ற? சிச்சு காக்கா நடிக்க ஆரம்பிச்சா. ஓ துணி, என்ன உன் வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குதா? அட, எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்னோட பின்னு ஒண்ணு இங்க விழுந்துருச்சு. அதான் தேடிக்கிட்டு வந்தேன். ஆமா, பசங்க எங்க உள்ள இருக்காங்களா? கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சோட்டு சிரிச்சுக்கிட்டே, பின்ன தேடிக்கிட்டு வந்தேன்னு சரியா சாப்பாடு நேரத்துக்கே வந்திருக்க. உனக்கு ஃபங்க்ஷன் பத்தி தெரியாதுன்னு நாங்க உண்மையிலே நம்பணுமா? துணி, என்ன துணி, பிரியாணி செஞ்சிருக்கியா? அது கூட பாஸ்மதி ரைஸ்ல பண்ண மாதிரி இருக்கு. வாசனை பலமா வருதே. துணி கொஞ்சம் கோவமா, ஆமா சிச்சு, சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருக்கேன். ஆனா நீ எப்பவுமே எங்களெல்லாம் கூப்பிட மாட்டல. அதனாலதான் நான் கூட உன்னை கூப்பிடவே இல்ல. கூப்பிடலன்னா என்ன துணி, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். அப்படி இருக்கும்போது நீ கூப்பிட்டு தான் வரணுமா என்ன? சரி துணி, பரவாயில்ல, நான் அப்படியே திரும்பி போறேன். இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி கடவுள் பிரசாத மாதிரி ஒரு வாய் கூட. அந்த கடவுள் தான் என்ன நேரம் இங்கே அனுப்பியிருக்கான்னு தெரியுது. சரி, நான் கிளம்புறேன். புஜ்ஜிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா நேரா சாப்பிடுற இடத்துக்கு தான் போச்சு. அப்போ சோட்டு, துணி, மஹி எல்லாருமே சிச்சுவ கோவமா முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சுவுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்ல. அவ நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பிரியாணிய நல்லா போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து பசங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அட பாத்தியா துணி, நம்ம எல்லாரை விடியும் சிச்சு பெரிய தட்டா போட்டுக்கிட்டு அதுல அவ்வளோ சோற போட்டுக்கிட்டு சாப்பிடுது பாரு. கூப்பிடலனாலும் தட்டு நிறைய வந்து போட்டு எப்படி சாப்பிடுது பாரு. அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. வீட்டுக்கு போகும்போது பாரு, பெரிய பார்சலா கூட கொண்டு போவா. சிச்சு காக்கா சந்தோஷமா பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு, ஏ துணி, கொஞ்சம் இங்க வாயேன். என்ன பிரியாணி செஞ்சிருக்க? கொஞ்சம் உப்பு குறைஞ்சு போச்சு, கறியும் சரியா வேகல. ஃப்ரீயா குடுக்கற அப்படின்னு எப்படி வேணாலும் குடுக்கறதா? இன்னும் கொஞ்சம் கறி வெந்திருக்கணும். துணிக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. கூப்பிடாத விருந்துக்கு வந்து சோறு சரியில்லை, அது சரியில்லை, நீ என்னைய நக்கல் பண்றியா? இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லையா தட்டை அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே கை கழுவிட்டு திரும்பி பார்க்காம போயிடு. ஐயோ துணி, என்ன துணி அதுக்கு போய் கோச்சுக்கிற? உன்னோட சமையல் இதுக்கப்புறம் நீ செய்யும் போது நல்லா இருக்கணும்னு தானே நான் சொன்னேன். நீ என்னவோ கோச்சுக்கிற. சரி சரி, இந்த சிக்கன் சரியா வேகல, அது ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்கே, அது ஒரு 2 கரண்டி போட. சின்ன காக்கா ரொம்பவும் அவமானப்பட்டு,
அம்மா ப்ளீஸ் அம்மா, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. மரியாதை போகுது, வேண்டாம்மா. டேய், மரியாதை போனா போட்டும். அந்த ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறேன்டா. நீ கூட 2 லெக் பீஸ் அதிகமா போட்டுக்கோ, வீட்டுக்கு வந்து சாப்பிடாத. சிச்சு காக்கா மட்டும் நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு போகும்போது அவ அங்கிருந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு தெளிவா எடுத்துக்கிட்டு போயிட்டா. எல்லாரும் அவ பண்றத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் போச்சு. இப்போ மகிக்கழுவோட வீட்டுல ஒரு பார்ட்டி. ஆனா மகிக்கழுகு கூட சிச்சுவை கூப்பிடல. ஆனா சிச்சு சும்மா இருப்பாளா? ஏதாவது ஒரு நாடகம் போடலான்னு முடிவு பண்ணி மகியோட வீட்டுக்கு கிளம்புனா. மகிக்கழுகு சோட்டு கிட்ட, சோட்டு, இன்னைக்கு என் குழந்தைக்கு பேரு வைக்கிற ஃபங்க்ஷனு. ஆனா அந்த சிச்சுவை நான் கூப்பிடவே இல்ல. அத மட்டும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வந்து நிறைய சாப்பிடுறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பார்சல் கொண்டு போயிட்டு நம்மளே நக்கலா திட்டோம். மகி, நீங்க சிச்சுவை கூப்பிடாம நல்ல வேலை தான் செஞ்சிருக்கீங்க. நீங்க கூப்பிடலன்னா அவ வரமாட்டாளா என்ன? முந்தானேத்து துணி வீட்டுக்கு வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டா? இன்னைக்கு வந்தா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? என் வீட்டு வாசப்படிய தாண்ட விட மாட்டேன். வீட்டு வாசப்படி எதுக்கு, கேட்ட கூட தாண்டவே விட மாட்டேன். மகியோட வீட்டுல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு மகிக்கழுகு ஸ்பெஷலா குலாப் ஜாமுனும் மட்டன் வறுவலும் செஞ்சிருந்தா. அந்த மனம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. சரியா கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்கா பைத்தியக்காரி மாதிரி தலைவிரி கோலமா கண்ணை தொடச்சுக்கிட்டு மெதுவா மகியோட வீட்டுக்குள்ள வந்தா. அவளை பார்த்தது எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அப்போ சிச்சு காக்கா கீழே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சு, ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களே, என்னை யாராவது புடிங்கல, என்னவோ தெரியலையே, எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்குதே. மகிக்கழுகு கோவமா கேட் கிட்ட வந்து, என்ன சிச்சு இந்த மாதிரி நாடகம் ஆடுற? இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட செல்லாது. உன்னை நான் கூப்பிடவே இல்லையே. சிச்சு காக்கா ரொம்ப சோர்வா, ஐயோ மகி, நான் உங்க வீட்டுக்கு வரல. உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. மயக்கமா இருந்துச்சா, அதனாலதான் இந்த பக்கம் வந்தேன். எனக்கு பிபி லோ ஆயிடுச்சு. யாராவது கொஞ்சம் குளுக்கோஸ் தண்ணிய கொடுங்களேன். உங்களுக்கு புண்ணியமா போவும், என்ன காப்பாத்துங்களேன். லூசி சிரிச்சுக்கிட்டே, ஏ சிச்சு, நீ குளுக்கோஸ் குடிக்க வரல. அங்க வச்சிருக்காங்களே குலாப் ஜாமுன், அதத்தானே பாத்துட்டு சாப்பிட வந்திருக்க. உனக்கு பிபி லோவா ஆச்சு. இங்க இருக்கிற ஸ்வீட்டை பார்த்து ஹைல தான் ஆயிருக்கு. சிச்சு காக்கா உடனே எழுந்திருச்சு, என்னது குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கீங்களா? அப்பனா எனக்கு குலாப் ஜாமுன் கொடுங்க. குலாப் ஜாமுன் சாப்பிட்ட உடனே பிபி சரி ஆயிடும். எனக்கு முந்தா நேத்து செக் பண்ண போகும்போது டாக்டர் சொல்லிருக்காங்க, எனக்கு ஒரு 10 குலாப் ஜாமுன் கொண்டு வந்து கொடுங்களேன். உங்களுக்கு நல்ல புண்ணியம் வந்து சேரும். சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா மகி, இவளுக்கு பிபி லோ ஆவல. ஃப்ரீ ஃபுட் மேல ஆசைதான் அதிகமாயிடுச்சு. இவளுக்கு குலாப் ஜாமுன் இல்ல, 2 அடி அதிகமா கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். மகிக்கழுகு கோவமா, சரி சரி, ஏதாவது சாப்பிட்டு முதல்ல கிளம்பு. உயிரெல்லாம் இங்க விட்டுறாத. போனா போகுதுன்னு தான் உனக்கு குடுக்கற சாப்பாடு. சிச்சு காக்கா நாடகம் ஆடுறதை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி போய் ஒரு கிண்ண நிறைய குலாப் ஜாமுனும் ஒரு தட்டு நிறைய மட்டன் வறுவலையும் சாப்பிட ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சின்னவுக்கு ரொம்பவும் அவமானமா இருந்துச்சு. அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவன் நேரா அவங்க அம்மா கிட்ட போனா. அம்மா போதம்மா, இங்க எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துறாங்க. நீயும் இங்க வந்து ஏமா சாப்பிடுற? நம்ம வீட்ல அரிசி இருக்கு, காய்கறி இருக்கு. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், குலாப் ஜாமுன் பிடிக்கும்னா நானே செஞ்சு தருவேன்ல. இங்க பாருடா, வீட்ல செஞ்சு சாப்பிட்டா நெய், எண்ணெய், அரிசி எல்லாமே காலி ஆயிடும். அதே இங்க சாப்பிட்டா எல்லாருமே ஃப்ரீயா சாப்பிடலாம்ல. நீயும் 2 குலாப் ஜாமுன் எடுத்துக்க காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு. அம்மா நான் கிளம்புறேன். உங்களை என்னால மாத்த முடியாது. உங்களுக்கு மரியாதையே இல்ல. நான் கிளம்புறேன், போங்க. துணி அங்க வந்து சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, முந்தா நேத்து என் வீட்டாண்ட பின்னு விழுந்துருச்சுன்னு வந்தேன். இன்னைக்கு மகி வீட்டாண்ட பிபி லோ ஆயிடுச்சுன்னு வந்தேன். நாளைக்கு சோட்டு வீட்ல ஃபங்க்ஷன் ஆனா என்ன சொல்லி வருவேன்? அட்வான்ஸாவே நீ தெரிஞ்சுக்கணும். அப்ப வரைக்கும் எதுக்கு துணி? சோட்டு வீட்ல ஃபங்க்ஷன் எப்போன்னு சொல்லுங்க. அந்த மெனுல என்னென்ன இருக்குன்னு முதல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா 2 நாள் நான் சாப்பிடாம காலி வயிற்றுலயே ஃபங்க்ஷனுக்கு வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுருவேன். இந்த மாதிரி கூப்பிடாத விருந்துக்கு போய் சாப்பிடுற ருசியே தனி. ஐயோ சிச்சோ, உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பெரிய வணக்கம். ஊருக்குள்ள நீ இருக்கிற வரைக்குமே வீட்ல சமையல் செய்ய மாட்டேன். ஊருக்குள்ள யார் யார் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கோ அவங்க வீட்ல போய் சாப்பிடுவேன். சிச்சு, இதே மாதிரி செஞ்சு செஞ்சு உன் ஹெல்த் பாழாயிட போகுது. காசை சேர்த்து வைக்கலாமே தவிர ஹெல்த் சேர்த்து வைக்க முடியாது. மரியாதை போனா போயிட்டு போகுது. குலாப் ஜாமுனை யாராவது ஃப்ரீயா குடுக்க போறாங்களா? ஏ துணி, அங்க பாரு அந்த ஸ்வீட் கிண்ணம், அது கொண்டு வா. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் சிச்சு காக்காவை பார்த்து மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அலையா விருந்துக்கு போக கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிச்சுவுக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. யாரு கூப்பிடலனாலும்
அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் வயிறு முட்டை அவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சிச்சு காகத்தின் மேங்கோ மில்க் ஷேக். பறவைங்களோட ஊர்ல வெயில் காலம் தொடங்கிடுச்சு. இந்த வருஷம் வெயில் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. ஒரு நாள் துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு, லூசிபுறா எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு வெயில பத்தியும் மாம்பழங்களை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்பா, இந்த வருஷம் வெயில் பயங்கரமா அடிக்குது. காலையில 10 மணிக்கே வெயில், வெளிய தலை காட்டவே முடியல சோட்டு. ஆமா, இந்த வெயிலுக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே கஷ்டமா இருக்கு. இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தா நம்ம ஊர்ல எங்க கிடைக்குது? ஆமா, எல்லாருக்கும் சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போலதான் இருக்கும். இது மாங்காய் சீசன் வேற. ஆனா நம்ம ஊர்ல எங்க இருந்து மாங்காய் கிடைக்குது? மாங்காவே கிடைக்க மாட்டேங்குதே. ஆமா லூசி, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஊர்ல மாங்காய் கிடைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த வருஷம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா ஆமா, எனக்கும் மாங்காய் பழத்தை சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஆனா மாங்காய் கிடைக்கணுமே, எங்க போறது மாங்காய் சாப்பிட? ஆமா ஆமா, மாங்காவை பக்கத்து ஊருக்கு போய் கொண்டு வரலாம் பார்த்தா இந்த வெயில பஸ்ல ரஷ் வேற, எங்க இருந்து போறது? யாராவது நம்ம ஊருக்கு மாங்காய் பழத்தை கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பிள்ளைகளான பன்னு கிளியும் புஜ்ஜி குருவியும் அங்க வந்தாங்க. அவங்களும் மாம்பழத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, மாங்காய் பழம் சீசன் வந்துருச்சு. எனக்கு மாங்காய் பழம் சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா அம்மா, எனக்கு கூட மாங்காய் பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா. ஆனா என்ன பண்றது, இந்த தடவை மாங்காய் பழம் எங்கேயுமே கிடைக்கல. நம்ம ஊர்லயும் இல்ல. இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மாங்காய் பழம் வேணும். டேய், சிட்டிக்கு போய் மாங்காய் பழம் இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. அப்போ எனக்கு மாங்காய் பழம் கிடைக்காதா? எனக்கு அழுகழுகையா வருது. பசங்களா கவலைப்படாதீங்க. இந்த ஊருக்கு யாராவது வெளியூர்ல இருந்து மாங்காய் பழம் வித்துக்கிட்டு வராங்களான்னு பாக்கலாம். பசங்க மாம்பழத்துக்காக சண்டை போடுறத பார்த்து சிச்சு காக்காவுக்கு திடீர்னு ஒரு பிசினஸ் ஐடியா மூளையில வந்துச்சு. அப்ப சிச்சு அவ மனசுக்குள்ள, பசங்க எல்லாருமே மாங்காய் பழத்துக்காக எவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க. நான் மாங்காய் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். மாங்காய் பழத்திலேயே ஜூஸ் பண்ணி ஒரு ஜூஸுக்கும் 50 ரூபா அப்படின்னு விக்கணும். உடனே சிட்டிக்கு கிளம்பணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிட்டியில பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த குஹுவாத்தோட கடைக்கு கிளம்புனா. வாங்க வாங்க, இனிப்பான பங்கரப்பள்ளி மாங்காய் பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏ குஹு, நல்லா இருக்கியா? எனக்கு ஒரு 5 கூட மாங்காய் பழம் கொடு. 5 கூட மாங்காய் பழமா? என்ன, உன் ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு இலவசமா குடுக்கறியா? இங்க பாரு குஹு, நான் மாங்காய் மில்க் ஷேக் வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறேன். விலைய கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஐயோ சிச்சு, உனக்கு சொல்றதுல என்ன இருக்கு? சரி, உனக்காக போட்டு பார்த்து குடுக்கறேன், எடுத்துக்கோ. சரி சரி, பேக் பண்ணிடு. ஒரு வேளை என் வியாபாரம் நல்லா நடந்தா மறுபடியும் 2 கூட வேணும். சிச்சு, வியாபாரம் இருந்தா சொல்லு. நானே உன் ஊருக்கு 2 கூட மாங்காய் பழத்தை எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போறேன். அட பரவாயில்லையே, இது நல்லாவே இருக்கே. சிச்சு காக்கா பால், சக்கரை, மாம்பழம் வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள வந்து வீட்டுக்கு முன்னாடி சிச்சு ஜூஸ் ஷாப்னு ஒரு போர்டு வச்சுது. அத பார்த்து சின்னும் வெளியில வந்தான். அம்மா, என்னம்மா இவ்வளோ மாங்காய் பழத்தை கொண்டு வந்திருக்கீங்க? எனக்காகவா? நீங்க நல்ல மம்மி. இங்க பாருடா, நாசமா போனவன, இது நீ சாப்பிட இல்லடா, இது வியாபாரத்துக்காக. அது ஜூஸ் வியாபாரமா? எனக்கு ஒரு கிளாஸ் குடுப்பியாமா? வியாபாரத்துல அம்மா பையனெல்லாம் இல்லடா. ஜூஸ் வேணும்னா காசு கொடுக்கணும். அம்மா, எனக்கு ஒரு கிளாஸ் குடுங்கம்மா. குடிச்சு பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்ல. இங்க பாருடா, அவங்க வந்து வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் பாக்கலாம். இப்ப போ. சிச்சு காக்கா மாங்காவை கட் பண்ணி போட்டு பாலை ஊத்தி மில்க் ஷேக்க தயார் பண்ணுச்சு. அப்ப அந்த பக்கமா வந்த பறவைங்களுக்கு அந்த வாசம் பார்த்து அவங்க எல்லாரும் அட்ராக்ட் ஆனாங்க. சொட்டு, எங்கேயோ மாங்காய் பழம் வாசம் வருது. அதோ அங்கதான் சிச்சு வீட்டு முன்னாடி ஏதோ போட்டிருக்கு. என்னது அது? அட, சிச்சு மேங்கோ மில்க் ஷேக்கா? பரவாயில்லையே, சிச்சு நல்ல வேலையை தான் செஞ்சிருக்கான். வாங்க வாங்க வாங்க, அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு மேங்கோ மில்க் ஷேக் குடிங்க. அட, சிச்சு நல்ல வியாபாரத்தை தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, எப்ப போன? இன்னைக்கு காலையில தான் போனேன். நீங்க மாங்காவை பத்தி யோசிச்சு கவலைப்படுறதே என்னால பாக்க முடியல. அடடே, பரவாயில்ல. ஆனா நீ சாதாரணமானவ கிடையாதே. ஒரு கிளாஸுக்கு எவ்வளோ? ஒரு கிளாஸுக்கு 50 ரூபா தான். என்னது, 50 ரூபாவா? 50 ரூபாய்க்கு சிட்டிக்கு போய் 1 கிலோ மாங்காய் பழம் கொண்டு வரலாம். துணி அப்படி இருந்தாலும் டவுனுக்கு பஸ்ல போறதுக்கு 100 ரூபா வேணும்ல. பரவாயில்ல. ஆமா ஆமா சிச்சு, எங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் மாங்காய் ஜூஸ் குடு பார்க்கலாம். எல்லாருமே மில்க் ஷேக் வாங்கி குடிக்கும் போது பசங்களான புஜ்ஜி, பன்னு, சின்னு கூட அங்க வந்தாங்க. மேங்கோ மில்க் ஷேக். அம்மா, எனக்கு ஒரு கிளாஸ் வாங்கி கொடுங்க. எனக்கு ஒரு கிளாஸ் வாங்கி கொடுங்கம்மா. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல எங்க அம்மா எவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்கன்னு.
ஆமா உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சிச்சு எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. ஆமா வயித்துக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. மாங்காப்பழம் சாப்பிட்ட ஃபீலிங்கே வந்துருச்சு. வியாபாரம் நல்லபடியா போச்சு. மதியம் 2 மணிக்கெல்லாம் சிச்சு கிட்ட இருந்த மாம்பழம் தீந்து போச்சு. ஆனாலும் பேராசையில சிச்சு காக்கா அதிகமா சர்க்கரையும் பாலையும் கலந்துதான் எல்லாருக்கும் மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தா. சிச்சு அவன் மனசுக்குள்ள இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்தது. இந்த ஜூஸ்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா இன்னும் நிறைய ஆகும். அப்படி சிச்சு அந்த மில்க் ஷேக்ல தண்ணிய கலந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் குஹுவாத்து பட்டணத்துல இருந்து மேங்கோ எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. இன்னொரு மில்க் ஷேக் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாரும் கூட அங்க வந்தப்போ சிச்சு காக்கா அந்த மில்க் ஷேக்ல தண்ணி அதிகமா கலக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. சிச்சு உங்ககிட்ட இருக்கிற மாங்காப்பழம் காலி ஆயிடுச்சுல, இந்த எடுத்துக்கோ. ஆமா அது என்ன ஜூஸ்ல தண்ணிய கலக்குற? அட ஆமா சிச்சு, ஏன் அப்படி பண்ற? ஜூஸ் காலி ஆயிடுச்சுன்னு தண்ணிய ஊத்துறியா? முதல்ல நல்ல குவாலிட்டியா வச்சு இப்ப ஜனங்க அதிகமாகறாங்கன்னு தண்ணிய கலப்படம் பண்ற. ஆமா சிச்சு, காசை குடுக்கறாங்கல்ல, இப்படி தண்ணிய கலப்படம் பண்ணா எப்படி? ஐயோ நான் ஒன்னும் தண்ணிய மிக்ஸ் பண்ணல, அது ஐஸ் கியூப் கரைஞ்சி தண்ணி ஆயிருக்கு. இங்க பாரு சிச்சு, பொய் சொல்லாத, நாங்க எல்லாருமே எங்க கண்ணால பாத்துருக்கோம். ஆமா சிச்சு, நான் கொண்டு வர்றது சுத்தமான பால், நீ எதுக்கு அதுல கலப்படம் பண்ற? சிச்சி சிச்சு அத்தை துரோகம் பண்ணது, இங்க ஜூஸ் குடிக்கிறது வேண்டாம். ஆமா தண்ணி ஜூஸுக்கு 50 ரூபா குடுக்கறது நஷ்டம்தான். ஐயோ என்னோட வியாபாரம் நாசமாகுது, என்ன மன்னிச்சிடுங்க. பணம் அதிகமா வருதுன்னு நான் தான் துரோகம் பண்ணிட்டேன். உன் தப்ப புரிஞ்சுக்கிட்டியா சிச்சு? வியாபாரத்துல நேர்மைதான் முக்கியம். வியாபாரத்துல குவாலிட்டி இருந்தாதான் ஜனங்க அதிகமா வருவாங்க. துரோகம் பண்ணா யாருமே வரமாட்டாங்க. ஐயோ இனிமே இப்படி பண்ண மாட்டேன். குஹு கொண்டு வந்து குடுக்கற பால்லயே இன்னைக்கு மில்க் ஷேக் பண்றேன். இன்னைக்கு ஜூஸுக்கு எல்லாருமே ஆஃப் ரேட் கொடுத்தா போதும். பரவாயில்ல சிச்சு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன்னை மன்னிச்சு விட்டுறோம். இருந்தாலும் உன்னாலதான் மாங்காப்பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறிச்சு. அப்படி சிச்சு காக்கா அவளுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு நேர்மையா அந்த மில்க் ஷேக் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. வெயில் காலத்துல பறவைங்க எல்லாரும் வந்து அந்த மில்க் ஷேக்கை வாங்கி குடிச்சு சந்தோஷமா இருந்தாங்க.